Hello viewers, நீங்க பார்க்க போறது Attack on Titans episode 49 part 1. ஓபன் பண்ணா நம்ம லெவிக்கு அந்த இன்ஜெக்ஷன் ஒன்னு கிடைச்சது இல்ல. அதான் கென்னி ராட்ரேஸ்க்கு தெரியாம அவன் பேக்ல இருந்து ஆட்டைய போட்டு சாகறதுக்கு முன்னாடி லெவி கிட்ட கொடுத்துட்டு செத்து போனார்ல. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு ஜாக்கரிய பார்க்க வந்திருப்பாங்க. சரி, அந்த வயலை நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா என்ன ஏதுன்னு கேட்டா அந்த அளவுக்கு டெக்னாலஜி இவங்க கிட்ட இல்ல. அது எரனும் ஹிஸ்டோரியாவும் சொன்ன மாதிரி ஹியூமன் பாடி ஃப்ளூயிடால உருவானது. அந்த லிக்விட் ஏரோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருது. அதனாலேயே அதை செக் பண்ணி பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படின்னு இதுல என்ன தெரியுது, இதை உருவாக்குனவங்க டெக்னாலஜில பயங்கர சுப்பீரியரா இருக்கிற ஆளா தான் இருக்கணும். இது எப்படி ரைஸ் ஃபேமிலிக்கு கிடைச்சது, இல்ல அவங்க உருவாக்குனாங்களான்னு இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. சோ பிக்சஸ் என்ன சொல்லுவாரு, பேசாம இதை ஆராய்ஞ்சு பாக்குறத விட நமக்கு தான் இது என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு தெரியும் தானே, அதை நம்மளே யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்படின்னா நம்பிக்கையான யாராச்சும் ஒருத்தட்ட தானே கொடுத்து யூஸ் பண்ண சொல்ல முடியும். அதனால எர்வின்ட்ட யூஸ் பண்றியான்னு கேட்டா அவரு இல்ல, என்னோட சோல்ஜர் டேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எல்லாம் என்னால ஹீரோயிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம டீம்லயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜருக்கு இதை கொடுத்துட வேண்டியதான், அதுவும் நம்பிக்கையான ஆளு. அப்படி பார்க்கும்போது லெவி தானே இருக்கான், அதனால நீ யூஸ் பண்ணிக்கிறியான்னு கேட்பாரா. உடனே அவன் பார்த்துட்டு நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்களா இல்ல பண்ணிக்கிறியான்னு கேக்குறீங்களா, அப்படி யூஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா எதுக்கு கேக்குறீங்கப்பா. இப்போதைக்கு நம்பிக்கையான ஆளு ஸ்ட்ராங்கான ஆளு எல்லாத்துலயும் பெஸ்ட்னு பார்த்தா லெவி மட்டும் தானே இருக்கான். அதனால தான் எர்வின் இவனை சூஸ் பண்ணிருக்கான். இதை நீ எப்ப யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும், யாருக்கு எதிராக யூஸ் பண்ணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். இதை நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டமான்னு கேட்டவன அவன் சரின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா வேற வழியே இல்ல, அவனுக்கு ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சரி, உங்களோட ட்ரீம் நிறைவேறினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு எர்வின்ட்ட கேட்பானா. அது அவருக்கே தெரியல. சரி ஓகே, இனி நானே பாத்துக்கிறேன்ட்டு லெவி அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சுக்குவான். அதுக்கப்புறம் ஜாக்கரி பாத்தீங்கன்னா என்னோட ஆர்ட் ஒர்க்கையும் நான் மக்கள்கிட்ட காட்ட வேண்டி இருக்குது பாரு. குடிச்சாருல அந்த டுபா கூறுங்களேன், அவங்க எல்லாத்தையும் என்னென்னலாம் சம்பவம் பண்ணிருக்காருன்னு காட்ட போறாராமா. பிக்சஸ் கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு குட்டூரமானவர்னு வெளியில தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம உங்க மேல இருக்க நம்பிக்கையும் போயிடும். அதனால வேண்டாம், பேசாம இருங்க என்ன ஒண்ணு சரியும் பாரு. லெவி தான் என்னத்தையும் அந்த டைம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா கிரிஷா ஜேகர் இருக்கார்ல, நம்ம எரனோட அப்பா, அவரை பத்தி முழுசா நோண்டி பார்த்ததுல அவர் இந்த வால்ஸுக்குள்ள வாழ்ந்தவர் இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த செவுத்துக்கு வெளியில தான் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. லைக் எப்படின்னா ஆனி, ரெய்னர், பெர்டோல்ட் இவங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அதே மாதிரி கிரிஷா ஜாகருக்குமே டைட்டனோட பவர் இருக்குது. பட் அவங்கள மாதிரி அவர் கிடையாது. அவரோட பவர்ஸையும் ஸ்கில்ஸையும் வால்ஸுக்குள்ள இருந்த மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாரு. அப்படி ஒருவேளை அவருக்கு சர்வே காப்ஸ பிடிச்சிருந்துச்சுன்னா அவரை வேற வழியில கூட யூஸ் பண்ணிருக்கலாமேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவரோட என்னன்னா வால்ஸ்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராயல் ஃபேமிலியான ராட்ரைஸ் ஃபேமிலியை ரொம்ப காலங்களா தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எரன் இந்த மாதிரி சர்வே காப்ஸ்ல சேரணும்னு ஆசைப்படுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் பேஸ்மெண்ட் கீயை பத்தி சொல்லி அவங்கிட்ட அதை கொடுத்திருப்பாரு. அண்ட் சாகருக்கு முன்னாடியும் உண்மை எல்லாமே பேஸ்மெண்ட்ல இருக்குது, அதை நீ தெரிஞ்சுக்கணும்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படின்னா இந்த உலகத்தோட ரகசியம் அந்த பேஸ்மெண்ட்ல தான் இருக்குதா அப்படி அப்படின்னு மாத்தி மாத்தி எல்லாம் கேள்வி கேட்டவன எர்வினுக்கு அவங்க அப்பா ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவருமே இந்த உலகத்தோட ரகசியத்தை கண்டுபிடிக்க போய் தானே இப்ப உயிரை விட்டாரு. என்னன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வெளியில சொல்லணும்னு நினைச்சிருக்காரு, ஆனா அவரால் சொல்ல முடியல, சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனும் கிடைக்கல. இப்போதைக்கு இவங்களுக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் கிங் வெளி உலகத்தை பத்தி தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தோட மெமரிஸையுமே அழிச்சிருக்காரு. சோ இப்போ அதைத்தான் அந்த பேஸ்மெண்ட்ல போய் இவங்க கண்டுபிடிக்க போறாங்க. இப்போ என்னன்னா வால்மரியாவை ரீடேக் பண்றதுக்காக சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் இன்னையோட முடியுது. இன்னும் 2 நாள்ல வால்மரியாவை கம்ப்ளீட்டா இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பேஸ்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்க போறாங்க. சோ இது மட்டும் தான் இப்போதைக்கு பெண்டிங். அதுக்கப்புறம் அந்த உண்மை எல்லாத்துக்குமே தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி எர்வின் சொல்லுவானா. சரி ரைட், அத்தனை பேரும் கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. எக்ஸப்ட் நம்ம எர்வினும் லெவியும் மட்டும் உட்காந்து அவங்க தனியா பேசுவாங்க. என்னன்னா லெவியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப அவசரப்படுறாங்களோன்னு தோணுது. வால்மரியாவை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பிளான் பண்ணி பண்ணலாம். என்ன பிளான் உங்ககிட்ட இருக்குது? இப்போதைக்கு இவங்களுக்கு டிஃபென்ஸ் மட்டும் தான் அடுத்த பிரையாரிட்டியா இருக்கும். என்ன பண்ணலாம்னு கேட்டா எர்வின் என்ன சொல்லுவார்னா, நமக்கு த்ரெட்டா இருக்கிற எல்லாத்தையுமே காலி பண்ணுவோம், அதாவது டைட்டன்ஸ் சொல்றாரு. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா வால்ஸுக்கு வெளியில இருக்க யாரோ ஒருத்தங்க தான் இவங்க எல்லாருமே டைட்டன்ஸால சாவணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த பேஸ்மெண்ட்டை நம்ம நோண்டி பார்த்தா தான் உண்மை வெளியில வரும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே சரி ஓகே அப்படின்னா நீங்க அங்க வர வேண்டாம், ஏன்னா பழைய மாதிரி உங்களால எதுவும் பண்ண முடியாது. அதனால ஹாஞ்சி இந்த மிஷனை லீட் பண்ணட்டும், நீங்க வந்தீங்கன்னா நம்ம குரூப் இன்னும் ஸ்லோவா தான் ஆகும்னு சொல்லி எர்வின் வர வேண்டாம், அவர் சேஃப்டியா இங்கே இருக்கட்டும்ங்கறதுக்காக அவர் வீக்கா இருக்காருன்னு வீம்புக்குன்னே லெவி சொல்லுவான். பட் அவருக்கு அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும். அதனால மனுஷன் அவரை யோசிச்சு பார்த்துட்டு இல்ல எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, நான் செத்தா கூட எனக்கு கவலை இல்ல, ஏன் என்னையவே நீங்க வெயிட்டா யூஸ் பண்ணி வேலையை பாருங்க, அதனால தான் செயின் ஆஃப் கமாண்ட்
பிளான்ட்னு ஒண்ணு பண்ணிருக்கோம். அதாவது ஸ்பாட்ல எர்வினுக்கு ஏதாச்சும் ஆகி அவரு பர்கியா சாலா பட்டியா போட்டாருன்னா அந்த கமாண்டர் பொசிஷனை ஹாஞ்சி எடுத்துக்குவா. அவ செத்துட்டானா அவளுக்கு அடுத்து ஒருத்தர் வருவாங்க. நீ சொல்ற மாதிரி இது ரொம்ப மோசமான ஆபரேஷன் தான். ஆனா இதுல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே பண்ணித்தாகணும். சொல்ல போனா இது எல்லாமே என்னோட பிளான்ல ஒரு பகுதி தான் அப்படின்னு பயங்கரமா சொல்லுவாரு. பட் லெவி என்ன சொல்லுவான், இஃப் இன் கேஸ் நீங்க அங்க வந்து சண்டை போட்டு நீங்களும் செத்து பிளானும் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் உங்க மரமட்டையை யூஸ் பண்ணுங்க. நீங்க இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையுமே கரெக்டா கொண்டு போக முடியும். அதனால மூடிட்டு இங்க பெஞ்சிலே உட்காருங்க. அப்பதான் ஒரு ஹோப் ஆச்சு இருக்கும். அப்படி இப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்ப்பான். பட் எர்வின் கேட்கற மாதிரியே இல்ல. உடனே அவன் கடுப்பாயி, அடுத்த டைம் நான் சொல்ல மாட்டேன், எப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நீங்களும் கதை சொல்லிட்டே தான் இருப்பீங்க. பேசாம உங்க 2 காலையும் உடைச்சு போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் பேசாம இங்க இருப்பீங்கல்ல. அதுவும் எப்படின்னா கொஞ்ச நாள்ல சரியாகிற மாதிரி நைஸா உடைச்சு விடுவானாமா. அதுவும் அந்த காயம் அவருக்கு ஹீல் ஆகிறதுக்குள்ள வால்மரியாவையும் எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவோம். என்ன கக்கூசு போறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வாங்கப்பா. எர்வினுக்கு லெவி எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு புரியுது. பட் இருந்தாலும் அவரோட மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என்னால இப்படி சும்மா எல்லாம் இங்க உட்கார முடியாதுப்பா. அதுவும் இந்த உலகத்தோட உண்மையே வெளியில வருதுன்னு தெரியும் போது அதுவும் எப்படி முக்கியமான நேரத்துல பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு உடனே லெவி பார்த்துட்டு என்ன சொன்னாலும் இவர் அடங்க மாட்டார் போல. உங்களுக்கு காலை விட இந்த உலகத்தோட உண்மைதான் முக்கியமா அப்படின்னா ஆமாம் பாரு. அப்ப இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்துவீங்க, உங்க காலை கோட்டை விட்டுருவீங்களான்னு கேட்டா ஆமாம் பாரு. இப்படி இருக்க மனுஷங்கிட்ட என்னத்த சொல்றது? சரி எர்வின், உங்களை நான் நம்புறேன், என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். எர்வின் தான் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாரு. இனி இதுக்கப்புறம் வால்மரியாக்குள்ள இருக்க டைட்டன்ஸ் கூட சண்டை போட்டு அந்த வால்மரியாவை இவங்க ரீடேக் பண்றாங்களா இல்ல பீஸ்ட் டைட்டன் ஏதாச்சும் குதர்க்கமா வேலையை பார்க்க போதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.